35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். ஏன்னா கூலி தவிர இன்னைக்கு சினிமாவில் பேசுறதுக்கு வேற விஷயமே இல்லைன்ற அளவுக்கு கூலி மேனியா பயங்கரமாக போயிட்டு இருக்கு. படத்தோட ரிலீஸுக்கு முன்பே பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க சார். இப்போ வந்து ப்ரீ சேல்ஸ், அதாவது முன்பதிவு, அந்த பிஸ்னஸ் தான் இப்போது பெருசாக போயிட்டுருக்கு. ஏன்னா படம் அது உருவாகி கொண்டிருக்கும் போதே வந்து அது டிஜிட்டல் ரைட்ஸு, ஓடிடி ரைட்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பெரிய தொகைக்கு விற்றுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து தேட்ரிக்கல் ரிலீஸ்க்கான ஏரியா வைஸ் பிஸ்னஸே வந்து கிட்டத்தட்ட 600 கோடி வரைக்கும் போச்சு. இந்த இரண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் 1000 கோடிங்கிற அந்த இலக்கை வந்து தொற்றுச்சு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இந்த ப்ரீ சேல்ஸ், அதாவது முன்பதிவு அப்படிங்கிறது வந்து எந்த படத்துக்கும் நடக்காத மாதிரி நீங்கள் கூலிக்கு நடக்கிறத பார்க்கலாம். இப்போ வெளிநாடுகளில் 1 மாதத்துக்கு முன்பே தொடங்கிட்டாங்க முன்பதிவு. அதில் அமெரிக்காவில் தான் வந்து அதிகபட்சமாக வந்து $2 மில்லியன் வந்து இந்த படம் நெருங்கியிருக்கு. இங்கே இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரீம் புக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. கேரளாவில் வந்து ஓப்பன் பண்ண 24 ஹவர்ஸில் வந்து அந்த படம் 4 கோடியை இந்த முன்பதிவு மூலமாக வந்து எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 10 கோடி வந்து இதனுடைய முன்பதிவிலேயே கிடச்சிருக்கு. பல தியேட்டர்களில், காம்ப்ளெக்ஸில் அடுத்த 4, அதாவது 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் வந்து டிக்கெட் கிடையாது. ஸோ இந்த கிரேஸ் தான் வந்து ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியா முழுக்க இருக்குது. நார்த் இந்தியாவில் ஆச்சரியமாக என்னென்னா பல திரையரங்குகளில் 50% வந்து இந்த படத்துக்கு முன்பதிவாகிருக்கு. இப்போ இந்த அண்மையில் இப்போ வார் 2ன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து அதிக ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க நார்த் இந்தியாவில். கூலியை விட மிக அதிக அரங்குகள் வந்து அந்த படத்துக்கு. 108 நாடுகளில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க. நீங்கள் வார் எவ்வளோ தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் முக்கியம் இல்லை. நீங்கள் வேர்ல்டு வைடு ரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வார் 2 வந்து யூஎஸ்ஸு அல்லது இன்னும் சில நாடுகளில் தான் அது பிரதானமாக ரிலீஸ் ஆகுது. மற்ற இடங்களில் அந்த படத்தை பற்றி பேச்சு எதுவும் இல்லை. ஆனால் கூலிங்கிறது அப்படி இல்லை. ஆல்மோஸ்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு வந்து இந்த படத்தை பற்றிய டாக் இருக்குது. வெளிநாட்டு ஊடகங்களில் பெருமளவு செய்தி வந்து இந்த படத்தை பற்றி வருது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு சங்கர் அவர்கள் இப்போ நம்ம கூட இருக்காங்க. சினிமா சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து பேசி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். கூலியிலேருந்து தொடங்கினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கூலி தவிர இன்னைக்கு சினிமாவில் பேசுறதுக்கு வேறு விஷயமே இல்லைன்ற அளவுக்கு கூலி மேனியா பயங்கரமாக போயிட்டுருக்கு. படத்தோட ரிலீஸுக்கு முன்பே பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க சார். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் என்ன? இப்போ வரைக்கும் படத்தினுடைய பிஸ்னஸ் வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குது சார்? அந்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அதெல்லாம் வேறு. இப்போ வந்து ப்ரீ சேல்ஸ், அதாவது முன்பதிவு, அந்த பிஸ்னஸ் தான் இப்போது பெருசாக போயிட்டுருக்கு. ஏன்னா படம் அது உருவாகி கொண்டிருக்கும் போதே வந்து அது டிஜிட்டல் ரைட்ஸு, ஓடிடி ரைட்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பெரிய தொகைக்கு விற்றுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து தேட்ரிக்கல் ரிலீஸ்க்கான ஏரியா வைஸ் பிஸ்னஸே வந்து கிட்டத்தட்ட 600 கோடி வரைக்கும் போச்சு அது. ஸோ இந்த இரண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் 1000 கோடிங்கிற அந்த இலக்கை வந்து தொற்றுச்சு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து கலெக்ஷன் வைஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறாங்க. அதில் இந்த ப்ரீ சேல்ஸ், அதாவது முன்பதிவு அப்படிங்கிறது வந்து எந்த படத்துக்கும் நடக்காத மாதிரி நீங்கள் கூலிக்கு நடக்கிறத பார்க்கலாம். இப்போ வெளிநாடுகளில் 1 மாதத்துக்கு முன்பே தொடங்கிட்டாங்க முன்பதிவு. அதில் அமெரிக்காவில் தான் வந்து அதிகபட்சமாக வந்து $2 மில்லியன் வந்து இந்த படம் நெருங்கியிருக்கு. ஓகே, 2 மில்லியன்ன்றது ஒரு இமாலயன் டாஸ்க் மாதிரி தான் அங்கெல்லாம். ஒரு தமிழ் படம். அதோ நீங்கள் இதுக்கு முன்னே வந்து அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணது வந்து ரஜினி நடித்த கபாலி தான். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 1.9 மில்லியன் கவர் பண்ணுச்சு. அதன் பிறகு வந்து வேறு எவ்வளோ படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த இலக்கை வந்து நெருங்கவே முடியல. ஏன் இதே ரஜினியோட மற்ற படங்கள் கூட அந்த இலக்கை நெருங்க முடியல. இப்போ வந்து கூலி பார்த்தா ரிலீஸுக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. அதுக்கு முன்பே வந்து கபாலியோட அந்த சாதனையை வந்து அது முறியடிச்சிருக்கு. அது ஒரு பெரிய விஷயமா அமெரிக்காவில் பார்க்குறாங்க. நீங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் வந்து பொதுவாக மலையாள படங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். இந்த முறை வந்து கூலி படம் அந்த அந்த டிக்கெட் ரிசர்வேஷன் அனௌன்ஸ் பண்ண 1 மணி நேரத்தில் 80,000 டிக்கெட் விற்றுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு டெரிட்டரிலையும் வந்து அந்த படம் மிகப்பெரிய ஒரு முன்பதிவை பார்த்துருக்கு. இங்கே இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரீம் புக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. கேரளாவில் வந்து ஓப்பன் பண்ண 24 ஹவர்ஸில் வந்து அந்த படம் 4 கோடியை இந்த முன்பதிவு மூலமாக வந்து எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 10 கோடி வந்து இதனுடைய முன்பதிவிலேயே கிடச்சிருக்கு. பல தியேட்டர்களில், காம்ப்ளெக்ஸில்
அடுத்த 4 அதாவது 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் வந்து டிக்கெட் கிடையாது. இது வந்து ஒரு பக்கம் வந்து இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு. அதே போல் இந்த படம் வந்து இந்த ஒரு 3 மாத காலமாக இந்த படம் பற்றிய பேச்சுக்கள் வந்து ஊடகங்களில், மக்கள் மத்தியில், எல்லா மீடியாவிலும் வந்து இதுதான் பிரதானமான பேச்சுங்கிறதுனால வந்து அது மக்களை இயல்பாகவே இது பற்றிய அந்த ஆர்வத்தை வந்து தூண்டியிருக்கு. அவங்க தன்னிச்சையாக போய் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறாங்க. கேரளாவில் ஒரு சிறிய ஊர் அது, திருச்சூர்ன்ற ஊரில் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டரில் எப்படி மக்கள் முண்டி அடிச்சுட்டு போய் டிக்கெட் வாங்கினான்ற வீடியோ பயங்கரமாக ஓடி போய் டிக்கெட் ஆமாம், அது சன் பிக்சர்ஸை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த கிரேஸ் தான் வந்து ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியா முழுக்க இருக்குது. நார்த் இந்தியாவில் ஆச்சரியமாக என்னென்னா பல திரையரங்குகளில் 50% வந்து இந்த படத்துக்கு முன்பதிவாகியிருக்கு. அது நேற்று தான் வந்து அங்கே ரிசர்வேஷனே வந்து ஆரம்பித்தாங்க. நேற்று ஆரம்பித்து இந்த ஒரு 24 மணி நேரத்தில் பல திரையரங்குகளில் 50% வரைக்கும் வந்து படம் முன்பதிவாகிருக்கு. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஏன்னா நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய படம், எவ்வளோ பெரிய ஸ்டார் நடித்த படமாக இருந்தாலும் அந்த முன்பதிவுங்கிறது 30% தாண்டினா வந்து அவங்க மிகப்பெரிய சந்தோஷம் அடைவாங்க. 30% ஆடியன்ஸ் வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு அது பிளாக் பஸ்டர் படம். நார்த்தில் இப்போ நீங்கள் அங்கே வந்து மல்டிப்ளெக்ஸ் உரிமையாளர்கள் சங்கம்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து வாரம் வந்து அந்த தேட்டரில் எப்படி புக்கிங் போயிட்டுருக்கு, வசூல் எப்படி இருக்குது, தேட்டரு அந்த ஆக்குபென்சி என்ன அப்படிங்கிறது அவங்க அஃபிஷியலாக வெளியிடுவாங்க. அவங்க வெளியிட்ட அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் புஷ்பா 2 படத்துக்கெல்லாம் வந்து 30% ஆடியன்ஸ் வரும்போதே அதை பிளாக் பஸ்டர்னு கொண்டாடினாங்க. அங்கே மிகப்பெரிய வசூல்னாங்க. இப்போ இந்த அண்மையில் இப்போ வார் 2ன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து அதிக ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க நார்த் இந்தியாவில். கூலியை விட மிக அதிக அரங்குகள் வந்து அந்த படத்துக்கு. இன்ஃபேக்ட் ஐமேக்ஸ் வந்து எல்லாத்தையும் வேர்ல்டு ஃபுல் ஐமேக்ஸ் வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் ரிசர்வேஷன், அதாவது முன்பதிவுங்கிறது எப்படி இருக்குன்னா, கூலி வந்து சாதாரண அரங்கிலே ரிலீஸ் ஆகுது. அது 50% அந்த படத்துக்கு தேட்டர் ஆக்குபென்சி கிடச்சிருக்கு இப்போ வரைக்கும். இந்த படத்துக்கு 17லிருந்து 25% தான் அந்த படத்துக்கு வந்து புக்கிங் ஆகிடும். நீங்கள் வார் 2க்கு நீங்கள் ஹிந்தி ஹார்ட் கோர், ஹிந்தி பெல்ட் எல்லா இடத்துலையுமே போய்ட்டு நீங்கள் புக் மை ஷோவில் அவைலபிள் அந்த டேட்டாலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லா இடங்கள்லையுமே வந்து க்ரீனில் தான் இருக்குது இந்த படத்துக்கான காட்சிகள். அது வந்து டைரக்ட் ஹிந்தி படம் தான். நீங்கள் இப்போ பீகாரில் பாட்னா மாதிரியோ லக்னோ மாதிரி அந்த நகரங்களெல்லாம் வந்து முழுக்க ஹிந்தி பேசுகிற மக்கள். அங்கே வந்து வார் 2க்கு எவ்வளோ ரிசர்வ் ஆகிருக்கு, கூலிக்கு எவ்வளோ ரிசர்வ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அதை தான் வட இந்திய ஊடகங்கள் தொடர்ச்சியாக வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆஸ்பெக்ட், இது ஒரு ட்ரீம் ரெக்கார்ட் புக்கிங் இது அப்படின்னு சொல்லிட்டு பல ஊடகங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வந்து பெரிய அளவுக்கு இது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு படம். ஓகே சார். வார் 2 வந்து ரொம்ப பிளான்டாக பேன் இண்டியாவை அவங்க பண்ணலை. சவுத் ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காக ஜூனியர் என்டிஆர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போது சூப்பர் ஸ்டார்களுடைய ஸ்பீச்சை வெளியிட்டதுக்கப்புறம் அதில் வந்து கலாநிதி மாறன் சாரே டேரெக்டாக இந்த படத்தை நீங்கள் வந்து பேன் இண்டியாவை மாற்றுங்க, என்ன பண்ணீங்களோ தெரியாது லோகேஷ், பேன் இண்டியா படமாக கொடுக்கணும்னு சொன்னதாக சொல்கிறாங்களே. ஆமாம், அது வந்து எப்படி ஒரு வரவேற்பை எல்லா ஊர்லேயும் பெற்றிருக்கு சார்? இது பேன் இந்தியாங்கிறத விட ஒரு பேன் குளோபாகவே மாறி இருக்குது. நீங்கள் வெளிநாடுகள் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 100 நாட்டுக்கு மேலே 108 நாடுகள்னு நான் கேள்விப்பட்டேன். நான் விசாரிக்கும் போது சொன்னாங்க 108 நாடுகளில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க. நீங்கள் வார் எவ்வளோ தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் முக்கியம் இல்லை. நீங்கள் வேர்ல்டு வைடு ரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வார் 2 வந்து யூஎஸ்ஸு அல்லது இன்னும் சில நாடுகளில் தான் அது பிரதானமாக ரிலீஸ் ஆகுது. மற்ற இடங்களில் அந்த படத்தை பற்றிய பேச்சு எதுவும் இல்லை. ஆனால் கூலிங்கிறது அப்படி இல்லை. ஆல்மோஸ்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு வந்து இந்த படத்தை பற்றிய டாக் இருக்குது. வெளிநாட்டு ஊடகங்களில் பெருமளவு செய்தி வந்து இந்த படத்தை பற்றி வருது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் ஃபிலிம் இது வந்து தமிழ் தான் பிரதானமானது, ஹிந்தி மற்றதில் டப்புடு வெர்ஷன் தான். இந்த ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் படம் வந்து ஒரு வெளிநாட்டில் இவ்வளோ தியேட்டரில் வந்து வரப்போகுது. அதுவும் குறிப்பாக இதோட தெலுங்கு வெர்ஷனுக்கு வந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. தியேட்டர்ஸ் வந்து அவ்வளோ புக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஐமேக்ஸ் தேட்டர் போனால் என்ன, அதை விட இன்னும் பிரமாதமான வெர்ஷன்ஸ் இருக்குது. XD ஃபார்மேட் இருக்குது, 4DX இருக்குது. இது எல்லாத்துலேயுமே அந்த படத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கே ரிலீஸ் பண்ணுற நிறுவனம் வந்து நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு நிறுவனம். படங்களை வந்து ரொம்ப ஒரு டாமினேட்டிங்காக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. பிரத்யேகர சினிமாஸ்ன்னு அவங்க வந்து அதை கையில் எடுத்து பண்ணுறாங்க. இதே போல தான் உலகின் மற்ற பகுதிகளெல்லாம் கூட வந்து சரியான நிறுவனத்துக்கிட்ட இந்த படத்தை ஒப்படைச்சிருக்காங்க. மார்க்கெட்டிங் ஏன்னா வேட்டையனுக்கு வந்து அவங்க அதை தவற விட்டாங்க. அந்த நிறுவனம் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொதப்பிட்டாங்க. அதில் அதுவும் குறிப்பாக யூஎஸில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து புலம்பி தள்ளினாங்க. ஆனால் இந்த முறை அந்த தவறு நடக்காமல் ரொம்ப நேர்த்தியாக சன் பிக்சர்ஸ்
அதை பண்ணியிருக்காங்க. அதுபோல் வடக்கிலும் கூட வந்து அதிக அளவு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தேட்டர்ஸில் வந்து இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. சவுத் இந்தியா வந்து பியூர் ரஜினி டாமினன்ஸ். இங்கே வந்து வேறு எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் வந்து அது தற்கொலைக்கு சமம் தான். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி 1000 crores பண்ண படம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது KGF 2, சலார், அப்படி அதே மாதிரி புஷ்பா, இந்த படம்லாம் நம்ம எடுத்துக்கும் போது அவங்க வந்து ஒரு ரூட் வச்சுருந்தாங்க. அந்த படத்தினுடைய விநியோகஸ்தர்களாக இருக்கட்டும் இல்லை ப்ரொடக்ஷன் ரூட் வச்சுருந்தாங்க. அந்த ரூட்டில் தான் இந்த படமும் போதா சார் இந்த 1000 crore டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு? இல்லை இவங்க வேறு மாதிரியான அப்ரோச் இருக்கா? இல்லை, இவங்க இப்போ நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இது 1000 crore அப்படிங்கிற டார்கெட்டே வந்து தப்பு. அதை சொல்லி வந்து எந்த படமும் 1000 crore தொட்டதில்லை. நான் முன்னே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன அத்தனை படங்களும் அவங்க என்னதான் பிரம்மாண்டமாக தயார் பண்ணியிருந்தாலும் எந்த இடத்துலையும் எங்களுடைய இலக்கு 400 கோடி 500 கோடி இல்லை 1000 கோடி 2000 கோடி அப்படி சொன்னதே இல்லை. சொல்லாமல் தான் அதை அச்சீவ் பண்ணாங்க. ஓகே. அதனால் இவங்களும் வந்து அது மாதிரி இந்த இடத்துலையும் சொல்லிங்க பேன் இந்தியா படமாக வரணும்னு கலாநிதி இப்போ தான் சொல்கிறாரு. ஆனால் அதே லோகேஷ் கனகராஜ் எனக்கு இந்த நம்பர் விளையாட்டில் நம்பிக்கை இல்லை, அதே போய் நான் பேன் இந்தியான்னு மனசில் வச்சுக்கிட்டு பண்ணல, அந்த கேரக்டர்ஸ் அப்படி அமைஞ்சிருச்சுன்னு தான் அவர் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். ஃபஸ்ட் டைம் அதை கலாநிதி மாறனே சொல்கிறார். இப்போ அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ரூட் இருக்கும், கலாநிதி மாறன் சன் பிக்சர்ஸ்க்குன்னு. அவங்க அந்த இதில் வந்து யார் அந்த துறை அந்த ஏரியாவில் இதில் ரொம்ப டாமினேட்டிங்கான பர்சனோ அந்த நிறுவனமோ அவங்கள பிடிச்சி வந்து அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.